Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 23/11/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஏற்கனவே இது வரைக்கும் நடந்த ப்ரெஸ் மீட்டில் நீட் யூஜி 2025 எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2025 நீட் எக்ஸாமில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற முழு அறிவிப்பை வருகின்ற ஜனவரி 2025 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்ட்டும் நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் சொல்லியிருந்தார். இப்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ப்ரெஸ் மீட்டில் நீட் யூஜி 2025 எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாறணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு. சரி, என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். 2025 ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு கொஷின் பேப்பர் தேவைப்படுது, ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை பெற்றுக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறதுனாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, செய்தியாளர்கள் சந்திப்பில் நீட் யூஜி Transition to Computer-Based Testing Oversight Group for NTA formed. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருங்கிறத அதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லிடலாம். இப்போது 2024 நீட் தேர்வுகள் மற்றும் வினாத்தாள் மோசடி இதில் நிறைய புகார்கள் வந்ததுனால 2025 நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதனை பற்றிய அப்டேட்டும் வந்த வண்ணம் உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்கக்கூடிய நீட் யூஜி எக்ஸாமில் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஹேஸ் இண்டிகேட்டட் தட் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் இஸ் லைக்லி டிரான்சிஸ்டிங் டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங். சரி, இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு ஆஃப்லைனில் நடக்கிற பட்சத்தில் அதுக்கான பேப்பர், அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங், அது மட்டும் இல்லாமல் பேப்பரை ஒரு இடத்துல இருந்து நான் சொல்கிறது கொஷின் பேப்பர் குரியர் மூலமாக அனுப்பும் பட்சத்தில், இல்லைன்னா லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி ரிக்ஸாவில் அனுப்பும்போது அதில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கும் மோசடிகள் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆன்லைனில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற பட்சத்தில் கொஷின் பேப்பரை உங்களுக்கு த்ரூ பிடிஎஃபாக அனுப்பிச்சிட்டு அதுக்கான பாஸ்வேர்டை ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு ஆன்லைனில் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் OMR சீட்டில் நீங்கள் செட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இது இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஜனவரி மாதத்தில் இதை பற்றின ஃபர்தர் அப்டேட் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இந்த பேப்பரில் இருக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோனுடைய சீஃப் K. Radhakrishnan, this group is tasked with advising and monitoring the NTA to ensure robust, transparent examination. வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும். அது மட்டும் இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி established in the response to NEET paper leak allegation has proposed several transformative recommendations, key among them based shift to online testing. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் associated with paper based exam, the
கமிட்டி ஆல்சோ சஜஸ்டட் டு ஹைப்ரிட் மாடல். தேர்வு வந்து ஹைப்ரிட் மாடலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்டங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் டிஜிட்டலி டிரான்ஸ்மிட்டட் டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். அப்போது கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன பண்ண போகிறாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டட் டு த எக்ஸாமினேஷன் சென்டர். அப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்னா எப்படி அனுப்பலாம், த்ரூ பிடிஎஃபாக அனுப்பலாம். பிடிஎஃபை வந்து ஒன்று ½ அன் ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைன் பிடிஎஃபாக இருக்கும். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டை மட்டும் நீங்கள் செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக எங்கும் வரவில்லை. என்னங்கிறத நம்ம ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் இப்போவே சொல்கிறீங்க சார் அப்படின்னா, உங்களுக்கு கோச்சிங் சென்டரில் நீங்கள் போய் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதினாலும் வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதினாலும் சரி, மந்த்லி டெஸ்ட் எழுதினாலும் சரி, இப்போவே ஆன்லைன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்குங்க. அப்படிங்கிறக்காகத்தான் ஆன்லைன் டெஸ்ட்லையும் எழுதுங்க, ஆஃப்லைன் டெஸ்ட்டும் எழுதுங்க. இப்போது நீங்கள் கோச்சிங் சென்டரில் போயிட்டுருக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்க சொல்லி கேளுங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜனவரி மாதம் இந்த அறிவிப்பு வரும் பட்சத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத காலங்களில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம நவம்பர் எண்டில் இருக்கிறோம். இப்போ இருந்தே நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆஃப்லைனில் அதாவது பேப்பர் பென் மோட்லேயும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜனவரியில் நம்மளுக்கு எந்த மாதிரியான மாற்றம் வருதோ அதற்கு நம்ம இப்போ இருந்தே தயாராகிக்கலாம். ஓகேங்களா? பிரதான் செட் வி ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஏற்கனவே இதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பிரதான் செட் வி ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி ரிப்போர்ட். A monitoring group under Radhakrishnan has been set up which will continuously advise and monitor NTA. ஓகேங்களா? அப்போ இது வந்து தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன் மோடில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகேங்களா? அதனால் இப்போ இருந்தே நீங்கள் அதற்கும் தயாராகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கமிட்டி அண்ட் NTA we are in all likelihood moving towards computer based test. The Ministry of Education has also placed renewed emphasis on social science research and evaluate the policies and their social impact. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை 2024 நீட் எக்ஸாம் எழுதி அட்மிஷன் கிடைச்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கலாம், ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கலாம், ரிலேஷன் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் சரி, அந்த 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லைன்னா கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.